கொடைக்கானல் கிளப் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது ஒரு வழிப்பாதையில் அத்துமீறி சென்ற வனத்துறை கால்நடை மருத்துவரின் வாகனம் மோதி விபத்தில் 3 வாகனங்கள் பலத்த சேதம். காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்ல ஏராளமான சுற்றுலா வாகனங்களும் டிராவல்ஸ் அலுவலகங்களும் முக்கிய நகர்ப்பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிளப் சாலையில் டிராவல்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்படுவது வழக்கம். அதே போல இந்த சாலை ஒரு வழிப்பாதையாக அமைந்துள்ளது. இதனிடையே உடல் நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை கால்நடை மருத்துவரை ஏற்றி வந்த அரசு வாகனம் காட்டு யானைக்கு சிகிச்சை முடிந்தவுடன் கிளப் சாலையில் உள்ள வனத்துறை தங்கும் விடுதிக்கு மஹேந்திரா டியூவி வாகனத்தை ஓட்டுநர் கணேசன் நள்ளிரவில் 3 மணிக்கு இயக்கி சென்றுள்ளார். இவர் அத்துமீறி ஒரு வழிப்பாதையில் அதிக வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் தூக்க கலக்கத்தில் எதிர்பாராத விதமாக இந்த சாலையில் இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இட்டியாஸ், இனோவா கிறிஸ்டா உள்ளிட்ட 3 வாகனங்கள் மீது பலமாக மோதியதில் 3 வாகனங்களும் பலத்த சேதம் அடைந்தது. அதே போல வனத்துறை கால்நடை மருத்துவரின் வாகனம் முன் பக்கமும் பலத்த சேதம் அடைந்தது. வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் கணேசனுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு உயிர் தப்பினார். குறிப்பாக நள்ளிரவு வேலை என்பதால் இந்த சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் செய்தியாளர் ஜாபர் சாதிக்.